பள்ளிக்கு அனுப்பும் பிள்ளைகள் பாடம் படித்துவிட்டு வருவார்கள் என்று பார்த்தால் அவர்கள் மருத்துவமனையில் செல்லும் அவலம் தமிழகத்தில் தொடர்கிறது. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் எத்தனை முறை உணவில் பள்ளி விழுந்திருக்கிறது தெரியுமா? முதலில் ஏப்ரல் 2025 காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் மதிய உணவில் பள்ளி கிடந்ததை பார்க்காமல் சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அடுத்ததாக ஜூன் 2025 சென்னையில் நடந்த நான் முதல்வன் திட்ட பயிற்சியின் போது வழங்கப்பட்ட சுண்டலில் பள்ளி இருந்தது. இதில் மாணவர்களோடு சேர்ந்து அங்கிருந்த 10 ஆசிரியர்களுமே உடல்நலம் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு பல்கலைக்கழக வளாகத்திலேயே இந்த நிலை என்றால் குக்கிராமங்களில் இருக்கும் பள்ளிகளின் நிலையை யோசித்து பாருங்கள். இது போன்று ஜூலை 2025, செப்டம்பர் 2025, பிப்ரவரி 2026, செப்டம்பர் மாதத்தில் 2 முறை இதே சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போது இந்த வாரம் மார்ச் 10, 2026 கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் வழங்கப்பட்ட சாம்பார் சாதத்தில் செத்து கிடந்த பள்ளி. இதனால் 44 குழந்தைகள் பாதிக்கப்பட்டனர். ஒவ்வொரு முறையும் நடக்கும் அதே அலட்சியம், அதே பாதிப்பு. ஒவ்வொரு முறையும் விபத்து நடந்த பிறகு ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த குழந்தைகளின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை அவர்களை மீட்டு தருமா? உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் வெறும் கடைகளிலும் ஹோட்டல்களும் மட்டும்தான் ஆய்வு நடத்துவார்களா? அரசு பள்ளிகளின் சமையல் கூடங்களுக்கு நுழைய அவர்களுக்கு என்ன தடை? சத்துணவு கூடங்களில் தரமான வலைகளோ அல்லது மூடிகளோ ஏன் இன்னும் முறையாக பொருத்தப்படவில்லை? சுகாதாரமான முறையில் சமைக்க நிதி ஒதுக்கப்படுகிறது, ஆனால் அது எங்கே போகிறது? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மற்றும் மதிய உணவு திட்டம் என்று விளம்பரப்படுத்துவதில் காட்டும் ஆர்வம் அந்த உணவின் தரத்தை சோதிப்பதில் ஏன் இல்லை? நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குழந்தைகளின் உயிர் ஊசலாடுவதை இனியும் அனுமதிக்க முடியாது. இந்த ஆண்டு தேர்தல் விரைவில் வரப்போகுது. சிந்தித்து செயல்படுவோம்.